இது வந்து இது பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து அவங்க பெஸ்ட் சேல் ஃபார் த லாஸ்ட் பால் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு கடைசி பந்துல ஒரு பயங்கரமான ஒரு 6 அடிச்சு அது எங்க பார்த்தாலும் மைதானத்தை விட்டு வெளில போற மாதிரி ஒரு 6 அடிச்சிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்சுவலா. ஸோ இப்போ என்னன்னா நீங்க வந்து ஒரு சேலரி கிளாஸா இருந்தீங்கன்னா நீங்க 12 லட்சம் இல்ல 12,75,000 வரைக்கும் உங்களுக்கு ஜீரோ டாக்ஸ். நீங்க சேலரி இல்லாம இருந்தாதான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் சேலரியில் இப்போ என்ன போல பிசினஸ் மேன் மட்டும் இருக்கிறவங்களுக்கு தான் 12 லட்சம். நீங்க சேலரி செலுத்தவங்களுக்கு 12,75,000 ரூபாய் வரைக்கும் நில் டாக்ஸ். ஸோ அதனால இது வந்து நம்ம 12ன்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியது 12,75,000. ஏன்னா சேலரி கிளாஸ் தான் இந்தியாவில் வருமானம் செலுத்துவங்க அதிகமான சதவிகிதம். ஸோ ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட். முக்கியமான விஷயம் இதுல என்ன, இது 12 லட்சம் இன்கம் வாங்குறதுல நீங்க 1 கோடி ரூபாய் இன்கம் வாங்கினா கூட அவங்களுக்குமே இந்த வரி சலுகை இருக்கு. அது வந்து 12 லட்சம் வரைக்கும் ஜீரோ டாக்ஸ்ன்றத ஹைலைட் நம்ம பண்றோம். பெனிஃபிட் எல்லாருக்குமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் நம்ம பாத்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஸ்லாப் ஜீரோ இருந்தது. இப்ப இந்த வருஷம் இந்த 3 லட்சத்துக்கு பதிலாக 4 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஸ்லாப் ஜீரோவா இருக்கு. 3ல இருந்து 7 இருக்கிறவங்களுக்கு 5%, இப்ப 4ல இருந்து 8 இருக்கிறவங்களுக்கு 5%. ஸோ 7ல இருந்து 10% இருந்து இப்ப 8ல இருந்து 12 இருக்கிறவங்களுக்கு 10% ஆயிருக்கு. ஸோ 10ல இருந்து 12, 12 16, 12ல இருந்து 15, அது 16ல இருந்து 20, 20ல இருந்து 24, 24க்கு மேல. ஸோ இந்த மாதிரி நம்ம சதவிகிதத்தை மாற்றி வச்சதுனால பெனிஃபிட் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கிறதுன்றது தான் இதுல ஒரு இது. ஸோ இது வந்து கன்சம்ஷனை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு சிறப்பா பண்ணியிருக்காங்க. இது அதை வந்து டெஃபினட்டா இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒரு தீபாவளி முன்னாடி வந்த மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். சார் இந்த 4ல இருந்து 8 லட்சத்துக்கு 5%, 8 லட்சத்திலிருந்து 12%, 12 லட்சத்துக்கு 10%, அது யாரெல்லாம்? அது எல்லாருக்கும், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் HUF அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு. போன வருஷம் இந்த வருஷம் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். போன வாட்டி 0ல இருந்து 3 லட்சம் இருக்கிறவங்களுக்கு 0, இப்போ 0ல இருந்து 4 வரைக்கும் இருக்கும் 0. 3ல இருந்து 6க்கு 5 லாஸ்ட் இயர், இப்போ 4ல இருந்து 8. ஸோ நீங்க 3ல இருந்து 7 லாஸ்ட் இயர், 5 இருந்து இப்போ 4ல இருந்து 8, 7ல இருந்து 10, 8ல இருந்து 12, 12ல இருந்து 15, இங்க 12ல இருந்து 16, 15க்கு மேலேயே லாஸ்ட் இயர் 30%. இப்ப 16ல இருந்து 20, 20%, 20ல இருந்து 24, 25%, 24க்கு மேலதான் 30%. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாப் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்னால எல்லா பிராக்கெட்ல இருக்கிறவங்களுக்குமே டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாருக்குமே எந்த இதுன்னு கிடையாது. நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் பெனிஃபிட் உண்டு. ஒன்லி திங் நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு மாறணும். ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. புது டாக்ஸ் ரெஜிமுக்கு வந்துட்டா 1 கோடி இருக்கிறவனுக்கு உண்டு, 12 லட்சம் இருக்கிறவங்களுக்கு உண்டு, 25 லட்சம் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. இன்ஃபேக்ட் 24 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 1,25,000 ரூபாய் வரைக்கும் சேவ் ஆகும். சொல்லுங்க, இது எல்லாருக்குமே அக்ராஸ் போர்டு பெனிஃபிட். ஆமா, இப்ப வந்து ஏற்கனவே இந்த இது இருந்தது. 2 வீடு இருக்கிறவங்களுக்கு நில்லுன்றது முன்னாடியே இருந்தது. இப்ப நான் வந்து பெங்களூர்ல வேலை செய்யறேன். சென்னையில என் ஃபேமிலியை விட முடியல, அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நான் பெங்களூர்ல ஒரு வீடு வாங்குறேன், சென்னையில ஒரு வீடு வாங்குறேன். இந்த 2 வீட்டுக்கு நான் நில் பெனிஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல வந்து இந்த கண்டிஷன் என்ன போட்டிருப்பாங்கன்னா, 2 வீட்டுல நில் பண்ணா நான் என் வேலைக்காக நான் இன்னொரு இடத்துல போய் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த இடத்துல வந்து நான் வாடகை வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸில் நான் என்னோட சொந்த வீட்டில் இன்னொரு இடத்துல இருந்தேன்னா என்னால் பெனிஃபிட் எடுக்க முடியாதபடி இருந்தது. அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா இப்போ இந்த 2 வீடு போய் என்னால் 0 எடுக்க முடியும் அப்படின்ற போல இருக்கு. அதாவது அதனுடைய ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிமூவ் பண்ணி 2 வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நில் பெனிஃபிட் கிடைக்கும்ன்றது வச்சுக்கோங்க. இதனால உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ நான் இந்த பெனிஃபிட் கிடைக்காதுன்றதால பெங்களூர்ல போய் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன்னு வச்சுங்களேன், என்னால் சொந்த வீடு வாங்க மாட்டேன், எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. என்ன நியூ டாக்ஸ் ரெஜிமெண்ட் தான் எனக்கு HRA பெனிஃபிட்டும் கிடையாது. இப்ப இந்த ஒரு கன்செஷனால எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹவுசிங் செக்டருக்கு ஒரு பூமி ஒரு தனிநபருக்கும் வந்து இன்னொரு இடத்துல போய் ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். அண்ட் ஹவுசிங் செக்டர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சலரி செக்டர்ஸ், சிமெண்ட், ஸ்டீல், எல்லா செக்டருக்குமே ஒரு பெரிய ஜெனரேட்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு பெரிய ஒரு மாற்றம், நல்ல ஒரு மாற்றம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மேஜர் சலுகைன்னு இது 2 சொல்லலாம். இதை தவிர வந்து வரி பிடித்தம்ல சில மாற்றங்கள், அதுவுமே பாத்தீங்கன்னா கையில பணம் அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக. ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அதை வாடகைக்கு விடுறீங்க. லாஸ்ட் இயர் நீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டீங்கன்னா உங்க கையில 2,70,000 தான் பணம் கிடைக்கும்.
ஆனா இப்ப நீங்க 6 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 6 லட்சமே உங்க கையில கிடைக்கும். ஏன்னா அந்த வரி பிடித்தல் 6 லட்சத்துக்கு மேல இருந்தாதான் தேவை. சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் வரிப்படுத்தல் வேணாம் பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்ல. அந்த 50,000ன்றது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க. சோ அப்போ 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றாங்கன்னா அவங்க கையில 1 லட்சம் ரூபாய் பணம் அப்படியே கிடைச்சிரும். இது இல்லைன்னு சொன்னா அவங்க 60,000 ரூபாய் லாஸ்ட் இயர் வச்சிருந்தாங்கன்னா 6,000 ரூபாய் போய் 54,000 ரூபாய் தான் அவங்க கையில கிடைக்கும். இதை தவிர பாத்தீங்கன்னா இந்தியா விட்டு நீங்க பணம் நிறைய பேர் நம்ம வெளிநாட்டை போய் படிக்கிறாங்க. ஆக்சுவலா அது வந்து நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம போறோம் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தாலே போன வாட்டி வந்து நம்ம 20% ஒரு TCS இருந்தது, அது இப்ப 10 லட்சம் வரைக்கும் பண்ணிருக்காங்க. அதே போல நீங்க எஜுகேஷன் லோனுக்காக நீங்க வந்து பணத்தை அமைச்சிங்கன்னா ஒரு பேங்க்ல இருந்து வாங்கி அமைச்சிங்கன்னா உங்களுக்கு TCS கிடையாதுன்றாப்புல இருக்கு. ஸோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இது வந்து மக்கள் கையில பணத்தை அதிகமாக இருக்கணும். இதை தவிர ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வருமான வரி ஆக்ட் 961 ஆக்டை மாத்தி எல்லாருக்குமே எளிதா புரிகிற மாதிரி ஒரு ஆக்டை அடுத்த வாரம் தாக்கல் செய்ய போகிறோம் சொல்லிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க சொன்னபடியே வந்ததுன்னா இது ஒரு சாமானியக்கு புரிகிற மாதிரி வரணுன்ற போல ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆக்சுவலா. பட் அந்த எஃபர்ட்டை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்.